أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க அமர்விலே சில நல்ல விஷயங்களை நாம் கேட்டு தெளிவு பெறுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளில் ஒரு முஃமின் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை எனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு ஞாபகமூட்டலாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் மனிதன் நிலை தருமாறி போகின்ற ஒரு நிலை என்று சொன்னால் அது சந்தோஷமான நிலை என்பதை விட கஷ்டமான சூழ்நிலைகளில்தான் தான் என்ன கொள்கையை வகுத்தேனோ, எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நினைத்தானோ, எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தானோ எல்லா விஷயங்களிலும் தளர்வு காட்ட ஆரம்பிக்கக்கூடிய இடம் என்பது கஷ்டமான சூழ்நிலைகளில் தான் அதிகம். வசதியான சூழ்நிலைகளிலும் கூட மனிதன் என்ன செய்வான், தான் போட்டுக்கொண்ட அந்த இலக்கு, தான் வரைந்த அந்த கோடு, இவைகளிலிருந்து என்ன செய்வான், விலகிக் கொள்வான். வசதியான சூழ்நிலைகளிலும் மனிதனுக்கு அந்த நிலை உண்டு. ஆனால் அதைவிட அதிகமாக கஷ்டமான சூழ்நிலைகளில் என்ன செய்து விடுவான், அவன் தன்னை எப்படி வாழ வேண்டும் என்று தான் நினைத்திருந்தானோ அவைகளை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றுதான், அதாவது இஅ்திதால், எல்லா விஷயங்களிலும் நடுநிலைமையை கையாளுதல் என்பது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம். அதாவது வசதியாக இருக்கிற நேரங்களில் ஒரு விதமாகவும் கஷ்டமான சூழ்நிலைகளில் இன்னொரு விதமாகவும் இருப்பதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. அன் தஅபுதல்லாஹ ஃபி ஷித்தத்தி வர்ரஹா, நீங்கள் வசதியான செழுமையான சூழ்நிலையிலும் சோதனையான கஷ்டமான சூழ்நிலையிலும் இறைவனை வணங்க வேண்டும். இரண்டு நிலையிலும் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். அதே போல அமீன் நாசிம் அபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின், அல்லாஹ்வை ஒரு ஓரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஒரு ஓரத்திலே நின்று வணங்குறேன்னு சொன்னால் நல்லது வந்தா பயன்படுத்திக்கிறது, இல்லை என்று சொன்னால் தடுமாறுகிறது. இப்படியான மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செய்திகளில் உண்டு, எல்லா விஷயங்களிலும் நாங்கள் நிலை தவறி போகாமல் இருப்பதற்காக ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை கையாளுமாறு இஸ்லாம் சொல்கிறது. இந்த விஷயங்களை அதாவது அலசுவதற்கு முன்னால ஒரு இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது ஓரளவு நடுநிலையான வாழ்க்கையோடு வாழ்றான் தெரியுமா, ஓரளவு அவனுக்கு இருக்கிற டைமில் மட்டும்தான். எல்லாமே ஓரளவு எது இருக்குதோ அந்த டைமில் மட்டும்தான் எல்லாத்துலேயும் அவன் நல்லதாக இருப்பான், நடுநிலையாக இருப்பான். எப்படி, இன்றைக்கு அவனுக்கு கஷ்டம் இல்லை, இன்றைக்கு அவனுக்கு கஷ்டம் கிடையாது. காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, உணவு எல்லாம் அவனுக்கு கிடைச்சிரும். அதுபோல் அன்றைக்குள்ள செலவுகளில் மிச்சவன் எந்த விதமான சிரமமும் இல்லை. ஒரு வீடு இருக்குது, என்ன சாதாரணமான ஒரு வாழ்க்கை, சாதாரணமான வருமானம். இப்படி உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாமே ஒரு இயலுமான ஒரு நிலையில் என்ன செய்யும், இருக்கும். அல்லாஹு தாலா சோதிக்க நினைச்சிட்டான்னு சொன்னால் இரண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று கூட்டி விட்டுருவான், கிடைக்கக்கூடிய வருமானங்கள், கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் அதிகரிக்க செஞ்சிருவான். அதிகரிக்க செஞ்சால் அவருடைய நிலை, அவர் உண்மையில ஈமான்ல எப்படி இருந்தார், என்ன மாதிரியான மனோநிலையில் இருந்தார், இவைகள்லாம் அவருக்கு என்ன செஞ்சிடும், அவருக்கே அல்லாஹு தாலா புரிய வைப்பான். குறைச்சிட்டான்னு வைங்களேன், அந்த படியிலிருந்து அல்லாஹு தாலா குறைத்தாலும் அவருடைய அந்த அதாவது உண்மையான இஹ்லாஸ் என்ன செஞ்சிடும், புரியும். இந்த மாதிரியான நிலையில் ஒரு சாதாரண வாழ்க்கை, வறுமையான வாழ்வு, வசதியான வாழ்வு, இது வசதி பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஆரோக்கியத்தில் கூட எடுக்கலாம். நம்ம சாதாரணமான வாழ்க்கை, நோயுடைய வாழ்க்கை, அதிக ஆரோக்கியம், அதிக தெம்போட வாழ்கிற வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயத்திலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலை, பதவியுடைய நிலை, பதவி இல்லாமல் மக்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் வாழக்கூடிய நிலை, இப்படி எல்லா நிலையிலும் மனிதனுடைய அதாவது மனோநிலையை இறைவன் என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அது இயல்பு, நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஃபாமல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனுக்கு கொடுத்து சங்கைப்படுத்தி அவனுக்கு அருள் செய்தால் அவன் என்ன நினைக்கிறான்டா, என்னை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்திட்டான்னு நினைக்கிறான்.
அது அதே நேரத்தில் வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நெருக்கடிக்குள்ளாக்கிட்டா இறைவனை கேவலப்படுத்தின்னு நினைக்கிறான். அப்படி இல்லை, அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படி இல்லை. இரண்டுமே என்ன சோதனை தான் என்பது அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். இப்போ மனிதனுடைய நிலையில இது எல்லோருக்குள்ள மனோநிலை. நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். மனிதனுக்கான இந்த நிலைகள் என்ன செய்யுது, ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்குது. ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப மனிதன் என்ன செய்வான், மாறிக்கொண்டே இருப்பான். உதாரணம், இதனால தான் சொல்லுவார்கள் அதிக சந்தோஷத்திலே முடிவெடுக்கக்கூடாது, அதிக கஷ்டத்திலே முடிவெடுக்கக்கூடாது. ஆக சந்தோஷத்தில் ஒருத்த முடிவெடுத்தான்னு வைங்களேன், அவன் நல்ல தர்ம உணர்வு உள்ளவனாய்ந்தா 1,75,00,000 கொடுத்துருவான். கொடுத்துட்டு அடுத்த நாள் அவன் படுற வேதனை இது, நேற்று இருந்த ஆர்வத்தில் கொடுத்துட்டேன் என்னது, இன்றைக்கு அவன் என்ன செய்வான், வேதனை பட்டுக்கன்னு இருப்பான். இதை விட ஒரு 10 லட்சம் கொடுத்துறது நல்லது, அப்படியா இல்லையா? அதிக கஷ்டத்தில் இருப்பானே, அந்த டைமில் சில பேச்சுக்கள் சில முடிவுகள் எடுப்பான். அந்த முடிவுகள் ஒரு நாளும் அவனுக்கு செயல்படுத்த முடியாது. கொஞ்சம் வசதியை கொடுத்தாலும் அந்த முடிவு என்ன செஞ்சிடும், மாறிடும். இதனால தான் அந்த மாதிரியான வாக்குகளை இஸ்லாம் கவனமாக இருக்க சொல்லுது. இந்த மாதிரியான வாக்குகளில் நம்ம கவனமாக இருக்கணும். எப்பொழுதும் சோதனைகள் என்ற நேரத்தில் ஒருவன் முடிவெடுப்பதும் சந்தோஷமான நேரத்தில் முடிவெடுப்பதும் எல்லாமே என்ன செய்யும், ஒரு சரியான ஒரு நிலையாக இருக்காது. நடுநிலையான லைஃப் போயிட்டு இருக்க டைம்ல முடிவெடுக்கிறது தான் பொருத்தமான ஒரு அம்சமாக இருக்கும். இப்போ நம்ம மனித வாழ்க்கை என்பது இப்படி பல அம்சங்களோடு சம்பந்தப்பட்டிருக்குது. உண்மையிலேயே சிறந்த திறமையானவர்களை உருவாக்குவது சந்தேகம் இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலை தான். சிறந்த திறமையானவர்களை உருவாக்குவது சந்தேகமே இல்லாமல் எந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையை தான் ஒரு சிறந்த மனிதர்கள், தலைவர்கள், நல்ல வழிகாட்டிகள் உருவாகிறாங்க. எந்த இடத்துல, பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய கஷ்டமான சோதனையான சூழ்நிலைகளை தாண்டி வார ஒரு மனிதன் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு என்ன செய்வான், அதாவது சாதனை படைக்கக்கூடிய இடத்துக்கு பெரும்பாலும் வரும். பெரும்பாலும் அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் அவர்களிடத்தில் சாதனைகள் குறைவாக இருக்கும். அதே நேரம் ஒரு வார்த்தை, ஒரு அறிஞருடைய வார்த்தை, கஷ்டமான சூழ்நிலைகள் நல்ல வசதியான சிறந்த ஒரு சூழலை உருவாக்குகிறது. கஷ்டமான சூழ்நிலை நல்ல வசதியான சிறந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்படின்னா என்ன, கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்கிற நேரத்தில் அந்த கஷ்டம் என்ன செய்யும்டா, அந்த கஷ்டத்தில் வாழ்கிறவன் என்ன செய்வான்டா, சிறந்த ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிருவான், வசதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவான். அதுக்கு பிறகு வர வசதியான சூழ்நிலை ஆடம்பரமான சோம்பேறிகளை என்ன செய்கிறது, உருவாக்கும். அந்த ஆடம்பரமான சோம்பேறித்தனமான நிலை கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்யும், உருவாக்கும். இதுதான் வரலாறு. இதுதான் வரலாறுடைய சுழற்சின்னு அவர் என்ன செய்கிறார், சொல்றார். உண்மையில நம்ம பார்க்குறோம், பெரும்பாலும் இங்குள்ள மக்கள்ல அதிகமானவர்கள் ஏதோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கரகாணன் சொல்லி தான் கடலை தாண்டி வந்திருப்போம். கரகாணன்றது தான் கடலுக்குள்ள வாரது. கரகாணன் கடலை தாண்டி என்ன செய்திருப்போம், வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு, நான் பட்ட கஷ்டம், எல்லாருடைய பழமொழி என்ன, நான் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளைகள் யாரும் படக்கூடாது. அவனுக்கு கஷ்டத்தையே காட்டாம உருவாக்கினா நீங்க என்னதான் சொல்லிட்டு உங்களோட வாப்ப என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா, நான் அதெல்லாம் சொல்லி எல்லாம் சரி வராது, அதெல்லாம் சொல்லி சரி வராது. நீங்க கண்டது அவன் என்ன செய்யல, காணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. அவன் கேட்டா வாங்கி கொடுக்கறது, அவன் சொன்னா வாங்கி கொடுக்கறது, அவன் என்ன இப்படியே நம்ம பழக்கிட்டதுனால அவன் வசதியானவனா உருவாகிறான். வசதியான சூழ்நிலையில் உருவாகிறவன் அவன் என்ன செய்வான்டா, சோம்பேறித்தனமான ஒரு சமுதாயத்தை அவன் அவன் அப்படி இருக்க மாட்டான். அடுத்த ஜெனரேஷன், அவன் உருவாக்குற ஜெனரேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனா இருக்கும். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான், எந்த விஷயத்திலையும் கவனமிட்டு ஒரு பொடுபோக்காக இருக்கிற நேரத்தில் அடுத்தது என்ன செய்யும், லூஸ் ஆகினா கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், உருவாகும். இது வரலாற்றிலையும் பார்க்கிறோம், பல நூற்றாண்டுகளுடைய மாற்றங்கள்லையும் இது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா விஷயங்களும் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த அதாவது இயல்பை சொல்றதாக இருந்தால் இது ஒரு என்னது, ஒரு மனப்பாங்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை தான் இது. இந்த சூழ்நிலையை இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அழகான முறையில் பல வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, இதுல தந்திருக்கிறது. இது இயல்பாக மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனால இஸ்லாம் பல விஷயங்களை இதில் தந்திருக்கிறது. அதுல பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், நாம் என்ன விஷயங்கள் பேசுகிற நேரத்திலையும் சம்பந்தப்படுற ஒரு செய்தி தான் கதா கதிர் சம்பந்தமான சரியான நம்பிக்கை. எங்களுக்கு பிரதானமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் கதா கதிர், இது சம்பந்தமாக எங்களோட உள்ளங்களில் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை. நம்ம எல்லாரும் கதா கதிரை நம்பி இருக்கிறோம் தான்.
ஆனால் கதா கதிரை நம்ம நம்பினதுக்கும் சஹாபாக்கள் நம்பினதுக்கும் நபிமார்கள் நம்பினதுக்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. கலா கதிர் பற்றிய நம்பிக்கை பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. கலா கதிரை இஸ்லாம் எதற்காக வலியுறுத்துறது என்று சொன்னால், நடக்க போற விஷயங்களுக்கு அதிகமாக இஸ்லாம் கலா கதிரை என்ன செய்யல, பேசல. கலா கதிர் இருக்குது, நடக்க போற விஷயங்களும் கலா கதிரில் என்ன செஞ்சாச்சு, எழுதப்பட்டாச்சு, அதில் உள்ளதுதான் என்ன செய்யும், நடக்கும். ஆனால் இஸ்லாம் கலா கதிரை பற்றி பேச சொல்ற இடம் எது, நடந்த விஷயங்களுக்கு. நடந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு முஃமின் என்ன செய்யணும் என்று சொன்னால் உடனே தூக்கி போட வேண்டிய இடம் எது, கலா கதிர் தான். ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் கலா கதிரில் தூக்கி போட்டு நான் என்னதான் திட்டமிட்டிருந்தாலும், என்னதான் பிளான் பண்ணி இருந்தாலும், என்னதான் ஆய்வு செய்திருந்தாலும் இதை மாற்றி இருக்க முடியாது, இதை சேஞ்ச் பண்ணி இருக்க முடியாது, இது மாறி இருக்காது, இது கலா கதிரில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்ல வைக்கிற இந்த அடிப்படையை நம்ம குர்ஆனே ஹதீஸ்லேயும் பல இடங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹு தாலா சொல்றான், லிகைலா தஸவ் அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். அதாவது நீங்கள் கடந்த விஷயங்களுக்கு கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும், வந்ததை வச்சு அதாவது கஷ்டங்களை தாங்கிறது மட்டுமல்ல, வந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும். உங்களோட முயற்சியுடைய பங்கு கொஞ்சம் தான், நீங்க இந்த முயற்சியை எடுக்காட்டி கூட சில பொழுது என்ன செஞ்சிருக்கும், இது உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்கிறதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ பிரதானமாக நான் இது கதா கதர் பற்றி விரிவாக இங்கே பேசலை, நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். கதா கதர் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதாவது நாங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சோதனைகள், நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி நேரங்களில் ஒரு முஃமின் நடுநிலை தவறாமல் இருக்கு. நாம் சொன்ன இடம் எது, நடுநிலையாக வாழ்கிற நேரத்தில் நடுநிலை தவறாமல் இருக்கல, அது பெரும்பாலும் நடுநிலையை தான் பிரிப்பீங்க. கஷ்டமான சூழ்நிலைகள் வார நேரங்களில் நம்ம நடுநிலை தவறாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான இடமும், வசதியான சூழ்நிலைகளில் எங்கள் மனம் பெருமையில் தளராமல் இருப்பதற்கு மிக சரியான இடமும் எது, கலா கதிர். அதற்கான அடித்தளங்களில் உண்டு என்னன்னா கலா கதிர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாடிய ஒன்று தான் எங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது, எங்களுக்கு நடக்காது அப்படி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் எவ்வளவு பதிந்திருக்கு, இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் எவ்வளவு பதிந்திருக்கிறது, இது நம்ம அலச வேண்டிய விஷயம். நீங்க இதை அதாவது ஒரு நோட்டை அவங்க மனதில் பதிஞ்சுக்கங்க. கலா கதிர் பற்றிய அறிவு எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது, கலா கதிர் பற்றிய அறிவு, கலா கதிரை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமா, கலா கதிர் என்ற அக்கீதாவை சரியாக புரிந்திருக்கிறோமா. அக்கீதாவுடைய பாடத்தில் நம்ம கடைசியாக ஈமானுடைய கடைசி சப்ஜெக்டாக எதை சொல்லுவோம், வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. கதிருடைய ஹைரும் ஷர்ரும் கதிரில் இருந்து என்ன செய்யுது, அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சபடி தான் நடக்குதுன்றதுல எங்கள் நம்பிக்கை எவ்வளோ இருக்குது. கதா கதிரை பற்றி நம்ம என்னெல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம், கதா கதிரை நாம் எங்கெல்லாம் என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாம் என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். குர்ஆன் கலா கதருடைய விஷயங்களை மிக சிறந்த முறையில் என்ன செய்யுது, கையாளுது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு வரேன். உஹது யுத்தத்தில் 300 பேர் ஒதுங்கினாங்க, 300 பேர் இடையில ஒதுங்கினாங்க. உஹது யுத்தத்தில் தோல்வி, உஹது யுத்தத்தில் நபித்தோழர்களுக்கு என்ன, அந்த யுத்தம் தோல்வி. நபித்தோழர்கள் தோல்வி அடையலை, வெற்றியோ தோல்வியோ அல்லாஹ் தஆலா எழுதி நடக்குது. ஆனால் உலக பார்வையில் ஒரு யுத்தம் என்ற அடிப்படையில் அது என்ன, தோல்வி. தோல்வி அடைஞ்சு வந்த உடனேயே இந்த இடையில ஒதுங்கி வந்தாங்களே அவங்களுக்கு அது ப்ளஸ் ஆகிட்டு, அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ப்ளஸ்ஸாக போயிட்டு. உதாரணமாக ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் போகிற நேரத்தில் ஒருத்தர் தடுக்கிறாங்க, உங்களே நீங்கள் போகாதீங்க இப்போ சரி வராதுன்னு சொல்லி. போனவர் ஏதோ ஆபத்தில் நடந்துட்டுன்னு வைங்களேன், நான் எத்தனை முறை சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. தெரிஞ்சுதான் நாங்கள் போகலேன்றுவாங்க, தெரிஞ்சுதான் நம்ம போகலேன்றுவாங்க. ஆனால் நீங்கள் போனது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த ஏற்கனவே நல்ல விஷயத்துக்கு போய் நீங்கள் பாதிப்பும் அடைஞ்சு வார நேரத்தில் அது என்ன செய்யும், அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக, அந்த பேசுகிற நபருக்கு ப்ளஸ்ஸாக அமையும். இது மாதிரி அமைஞ்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இவர்கள் எங்களோடு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள், எங்களோடு இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டாங்க, நாங்கள் வந்த மாதிரி அவர்களும் வந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உறவுக்கார ஹம்ஸா ரலியல்லாஹு உட்பட பலர், முஸ்அப் பின் உமைர், பல நபித்தோடு கொல்லப்பட்ட யுத்தம். எங்களோடு இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க முனாஃபிக்குகள். ஆனால் அவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் தான் அதை பேசுகிறாங்கன்றது தெரியுது, பதில் சொல்லிக்கல. அல்லாஹ் தஆலா ஒரு பதில் சொன்னான், நபியே சொல்லுங்கள், அப்படி என்றால் ஃபத்ரஉல் மௌத், மரணத்தை உங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா
நீங்க மௌத்தாகாம இருங்க அப்படின்னு நல்லா வசனம் இறக்கினான். இந்த சின்ன ஒரு பதில் தான் இது. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னு சொன்னா உண்மையான ஒரு முஃமின் கதிரை புரிந்த ஒருத்தருக்கு அது அவசரமா விளங்கும். அல்லாஹ் தஆலா இதுல என்ன சொல்ல வருகிறான் அப்படி என்று சொன்னால், இப்ப இவர்கள் உஹது யுத்தத்துக்கு வராமல் இருந்ததுக்கான காரணம் உண்மையிலேயே பயந்து ஓடினதுதான். உண்மையிலேயே பயந்து ஓடின இந்த குரூப்போட போறோமே, அவன் 3000-4000 பேர் வந்திக்கிறாங்களே, நம்ம போயிடுவோம்ன்றதான் நோக்கம். ஆனா அது சான்ஸா சூழல் அமைஞ்சிட்டு, நல்லவர்களுக்கு எதிரான சூழல் என்ன செஞ்சுட்டு அமைஞ்சிட்டு. அப்ப அதை அல்லாஹ் தஆலா எதுல நீங்க தாங்கணும்ன்றான்னா கதிர்ல போட்டு என்ன செய்யுங்க தாங்குங்கன்றான். அது எப்படி சொல்றான்னா இவர்களுடைய வார்த்தைக்கு அப்படி என்றால் நீங்கள் மௌத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றான். ஏனென்றால் நீங்க எங்களோடு இருந்திருக்க மௌத்தாய்க்க மாட்டீங்கன்றது மூலம் ஒரு மெசேஜ் சொல்றாங்க. என்ன மெசேஜ்? நாங்க அங்க மௌத்து வரும் என்று தெரிஞ்சுதான் அங்க நம்ம போகாம இருந்தோம். மௌத்து வரும் என்று தெரிஞ்சுதான் போகாம இருந்தோம் அப்படின்னு அர்த்தம் என்ன? இவங்களுக்கு மௌத்து எங்க வரும் என்று தெரியுது. யாருக்கு? இந்த 300 பேருக்கும் மௌத்து எங்க வரும் என்று தெரியுது. அல்லாஹ்வுடைய ஆன்சர் என்னன்னா, நீங்க மௌத்தை தடுத்துக்கங்க. உங்களுக்கு தான் தெரியுது எங்க வருதுன்னு, உங்களுக்கு எங்க மௌத்து வரும் என்று தெரியும். மௌத்தை நீங்க உங்களை விட்டு முடிஞ்சா என்ன செய்யுங்க தடுத்துக்கங்கன்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன? உண்மையிலேயே இவர்களுக்கு ஒரு இடத்துல மரணம் இருக்கிறது தெரியும். மரணம் இருக்குமாண்டா முதல் விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல அதாவது இவங்க என்ன தெரியாம போகும், இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மறைச்சிருவான். இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயங்களை அல்லாஹ் தஆலா மறைச்சிருவான். நம்ம பார்க்குறோம், அது இயல்பாகவே பார்க்குறோம். எல்லாம் ரெடியாகி முடிஞ்சு வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சு இங்கிருந்து போறாங்க. ஏர்போர்ட்டில் மரணம், வீட்டுக்கு போய் இறங்கினோடனே மரணம், வீட்டை பார்க்க முந்தி மரணம். நடக்குதா இல்லையா? நான் போனால் மரணம் தெரிஞ்சா யாரும் போவாங்களா? போக மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், முடிஞ்சா மரணத்தை நீங்க என்ன செய்யுங்க தடுத்துக்கங்கன்னு சொல்றான். அது நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால சொல்றான். அந்த நேரத்தில் தான் சொல்றான், நீங்கள் கோட்டை கொத்தளங்களுக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் உங்களுடைய படுக்கைகளை வந்து மரணம் என்ன செஞ்சிருக்கும்? அடைஞ்சிருக்கும். உங்களை அந்த இடத்துல இருந்து மரணம் என்ன செய்திருக்கும்? எழுப்பி இருக்கும். நீங்க மௌத்தாக கூடாது அல்லாஹ் எழுதிட்டான். நீங்க மரணிக்க கூடாதுன்னு எழுதினதுனால அந்த மக்கள்லேருந்து உங்களை பிரிச்சு எடுத்தான்ல. நீ மௌத்தாக கூடாது, நீங்களா வா, உனக்கு ஷஹாதத்து கிடைக்க கூடாது, உனக்கு ஷஹாதத்து கிடைக்க கூடாதுன்றத பிரிச்சதை அவங்க வேற மாதிரி என்ன செஞ்சாங்க? பேசினார்கள். எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், கதா கதிரில் எங்களுக்கு வர வேண்டிய பிரதானமான நம்பிக்கை. அதனால நம்ம எப்பயும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், சோதனைகள் பிரச்சனைகள் என்று வார நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கலாய்க்கிறது தான். அங்கலாய்க்கிறது, பழிய மற்றவண்ட தலையில போடுறது, இவன் தான் காரணம் நினைக்கிறது, எதையாவது அதாவது நல்லவர்கள் மேல கடிஞ்சிக்கிறது, உறவுக்காரர்கள் மேல பாயிறது, தராதவனை திட்டுறது, இதுதான் நம்மளோட விஷயம். அரசாங்கத்தை கவிழ்த்துறது, இது நமக்குள்ள முழுமையான சிந்தனைகளை என்னன்னு சொன்னா, நமக்கு வர கஷ்டத்தில் மற்றவர்களை பற்றி பேசுவதும் விமர்சனங்கள் செய்வதும் அவன் தான் காரணம் என்றது. ஆனா இவர் எதுக்கும் காரணம் இல்லை. யாரு? இவரால எவருக்கு கஷ்டம் இல்லை. ஆனா இவருக்கு தான் எல்லாராலே என்ன கஷ்டம் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்வது? ஏற்படுத்திக் கொள்ள. அதன் மூலம் என்னத்தை தீர்த்துக்கிறாங்க தெரியுமா? மனசுல வார அந்த வெஞ்சம், கவலை, அந்த வேதனைகளை தீர்த்துக்கிறாங்க. இதான் நடக்குது. ஆனால் நாங்க என்ன சொல்லணும் இஸ்லாம் சொல்லுதுன்னா, கலா கதிரில் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் என்ன சொல்லணும்? கத்தர் அல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் இதை நிர்ணயிச்சிருக்கிறான், அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவன். அதான் நடந்தது. அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவன். இது ஃபர்ஸ்ட். கலா கதர் என்றது ஃபர்ஸ்டான விஷயம். நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் கலா கதரோட ரிலேட்டட் ஆகும், ஆனால் டைரக்ட் இல்லை. ஆனால் இது மிக முக்கியமாக நீங்க இதோட விட்டுறாம கலா கதரை பத்தி கொஞ்சம் படிங்க. அது அக்கீதாவை பத்தி படிங்க. முதல் விஷயம் கலா கதர் என்றா என்ன, அப்படியே அக்கீதாவை பத்தி படிங்க. அதுக்கு பின்னால கலா கதருடைய அந்த பாதிப்பு எஃபெக்ட் எப்படி இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது முதலாவது அம்சம். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு முஃமினுடைய விஷயத்தில் இரண்டாவது என்ன அப்படி என்றால், ஃபர்ஸ்ட் கலா கதிர். இரண்டாவது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. எப்பொழுதுமே கொடுப்பதை மட்டும் அருள் என்று நினைக்க கூடாது. நான் இது அந்த சோதனைகள் நேரங்களில் ஒருடைய மனிதன் எப்படியெல்லாம் தடுமாறுவானோ அந்த பகுதிகளை டச் பண்ணி பேசுறேன். கொடுப்பதை மட்டும் அருள் என்று நினைக்க கூடாது. தடுப்பதும் இறைவனது அருளே. தடுப்பதும் இறைவனது அருளே. இந்த தலைப்பு நான் தனியாக ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன். தடுப்பதும் இறைவனது அருளே அப்படின்னு சொல்லி. கொடுப்பது மட்டுமல்ல, தடுக்கிறதும் இறைவனது அருள் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்ல வழி என்ன?
நீங்கள் ஒரு இடத்துல நமக்கு தான் தனியாக நம்ம அப்படி தனியாக உட்கார்றதே இல்லை. உட்கார்ந்து ஒரு டிவியோட கம்ப்யூட்டரோட ஃபோனோட தான் என்ன செய்வோம், நம்ம உட்காருவோம். நம்ம என்றைக்காவது யோசிக்கிறதுக்கு எப்போயா உட்காந்துக்கிறோமா? அப்படியே நம்ம யோசிக்கிற ஒரு டைம்னா படுக்கிற டைம் இருக்கு, தூங்குற டைம், அந்த நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸுக்கு சும்மா அப்படி சாதாரணமாக ஓடிக்கணும். அது யோசிக்கிறதில்ல, போகிறதெல்லாம் ஓடிக்கிட்டு மனதில் அப்படியே போக்குள்ள தூங்கிடுவோம். அப்படி போகிற நேரத்தை என்ன செஞ்சிருவோம், தூங்கிடுவோம். என்றைக்காவது உட்கார்ந்து யோசிக்கிறோமா? இருப்போம். ஏதாவது வரலாற்றில் ஒரு ஏடு மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குமே தவிர நம்ம அன்றாட நம்மளை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த இது இல்லை. நல்ல முறையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எப்பொழுதும் இறைவன் ஒரு விஷயத்தை தடுத்தாலும் அது அருள் என்றதை நம்ம நினைக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன வழி? உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு பேப்பர் எடுங்க. வாழ்க்கையில் எதுவெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம போச்சு, அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். வழங்கிட்டா ஆசைப்பட்டது எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போச்சு, தடுக்கப்பட்டுச்சுன்னு போடுங்க. அதோடு நிறுத்திடாம அது தடுக்கப்பட்டதனால், அது கிடைக்காம போனதனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் என்னென்ன? அது கிடைக்காம போனதுனால, அது தடுக்கப்பட்டதுனால நீங்கள் அடைஞ்ச வேதனைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அருள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பின்னால் அருள்கள் தான் நிறைய இருக்கும். பெரும்பாலும் நான் சொல்றது எல்லாமே பெரும்பாலும் என்ன இருக்கும்? அருள்கள் தான் இருக்கும். ஊரில் நல்லா படித்து பல சம்பவங்கள் சொல்லலாம். நல்லா படித்து எல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்டெலாம் படித்து போட்டு வேறொரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. காலகாலமாக வேலை செய்ய இப்படி ஒரு வேலைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோமே, வந்துட்டோமேன்னு சொல்லி அவனோட படித்தவர்கள் எல்லாம் வேறு ஜாப்பில் போய் பெரிய சம்பளத்தை என்ன செய்கிறாங்க, இருந்து கண்டிக்கிறாங்க. சரி வராது, நம்ம வெளிநாட்டுக்கு போவோம். நம்ம என்ன செய்வோம், வெளிநாட்டுக்கு போவோம்னு முடிவு எடுக்கிறார். என்னதுனால முடிவு எடுக்கிறார் இவர்? அவருக்கு ஜாப் கிடைக்கல, வேலை கிடைக்கவில்லை, உரிய தொழில் கிடைக்கல. கிடைச்சிருந்தா இந்த முயற்சி அவருக்கு இல்லை, கிடைக்கல, முயற்சி எடுக்கிறார். முயற்சி எடுத்து இங்கே வராரு. இன்றைக்கு அந்த தொழில் கிடைத்தவர்களுக்கு எதெல்லாம் கிடைச்சதோ, எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இவருக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இவருக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இவர் இருக்கிறது இவர் எதிர்பார்த்ததை விட பெரிய தொழில். இவர் இருக்கிறது, இவர் அன்றைக்கு ஊரில் என்ன சம்பாதிப்பாரோ அதை விட பெரிய சம்பளம். இவர் நினைத்தால் உம்ராவோ ஹஜ்ஜோ போகக்கூடிய நிலைமை, நினைத்தால் எத்தனையோ நாடுகளுக்கு போகக்கூடிய நிலைமைகள். அதுபோல ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா அருள் தான் என்ன செஞ்சிக்கிறான். அதுக்கு ஒரே காரணம் தடுத்தது மட்டும்தான். உங்களை ஒரு இடத்துல அல்லாஹ் தடுத்தது தான் காரணமாகி கொடுத்ததல்ல. அந்த டைம்ல நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தா நீங்க இந்த செக்ஷனே கேட்டிருக்க மாட்டீங்க. மனிதனுடைய அதாவது அற்ப சிந்தனை அதுதான். மனிதனுடைய அற்ப சிந்தனை என்னடா, கேட்டது கிடைக்கும், கேட்டது கிடைக்கணும் என்றதான் இந்த சிந்தனை. அந்த அற்ப சிந்தனை இப்ப மட்டும் இருக்காது, சொர்க்கத்திலேயும் இருக்கும். நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த ஒரு மனிதர் கேட்பார் தானே, யாரெல்லாம் நான் விவசாயம் செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சொர்க்கத்தில் உனக்கு நான் எல்லாம் தந்திக்கிறேன், விவசாயம் செஞ்சு தான் ஆகணுமான மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நல்லா கேட்பான். இல்லை நான் விவசாயம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்குறான். அவர் என்ன செய்வார், விதைகளை தூவார். சொர்க்கம் ஸ்பீடாக இருக்குமே, வேகமாக என்ன செஞ்சிடும், கதிர்கள் எல்லாம் வளர்ந்துடும். இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான், அது மலைச்சி ஏறது பார்த்துட்டு இருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஆதமுடைய மகனே, உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் எங்க வச்சு சொல்றான், இது சொர்க்கத்தில். விளங்கிட்டா? அப்போ மனிதண்ட யோசனை என்னன்னு சொன்ன, என்ன இருந்தாலும் சரி, சொர்க்கத்திலேயாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு விவசாயம் செய்யணும்னு மூட் வந்துட்டா விவசாயம் தான் செய்யணும். நமக்கு விவசாயம் தான். அது வானா என்று சொன்னாலும் சரி, சொர்க்கம் என்பதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுடைய விருப்பத்துக்கு அதை கொடுக்குறான். நம்ம அல்லாஹ்ட்ட ஒன்றை கேட்கிறோம். ஒரு அறிஞர் சொல்கிறார், நான் அல்லாஹ்விடத்தில் ஒன்று கேட்டு எனக்கு அல்லாஹ் தஆலா அதை தந்து விட்டால் நான் திருப்தி அடைவேன். அல்லாஹ் தரவில்லை என்றால் அதை விட திருப்தி அடைவேன். ஏனென்றால் தந்தது எனது சாய்ஸ், தராதது இறைவனது சாய்ஸ். தந்தது என்பது எனது விருப்பத்தை இறைவன் தந்திக்கிறான். தரலேண்டா அது யாரோட விருப்பம், அது இறைவனது விருப்பம். நிச்சயமாக அது எனக்கு என்ன செய்யும், ஹைர் தான் இருக்கும் என்றது. நம்ம கொடுக்கறத மட்டும்தானே நம்ம இப்போ அருளை நினைக்கிறோம். ஒரு சாதாரணமான விஷயங்களை சொல்றேனே, நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு வீட்டுடைய விஷயத்துக்கு ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுது, குழந்தையுடைய ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, மனைவியுடைய நோய்க்கு ஒரு அல்லாட்ட துவா கேட்குறேன். அந்த டைமில் எதுவும் வரல. நம்மளோட செலரி அந்த டைமில் பார்த்து அடுத்த மாதம் தான் கிடைக்க மாட்டான்னு வைங்களேன். நம்ம எப்படி என்னடா துவா கேட்குறோம், தொழுகிறோம், தஹஜ்ஜத்தில் எழும்புறோம், எல்லாம் செய்கிறோம், செலரி எல்லாம் போயிட்டு அதையாவது கிடைச்சா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்க்கலாம். நம்ம இயல்பில் மனிதன் என்ன செஞ்சிருவான், அங்கலாய்க்க ஆரம்பிப்பான். ஒரு வேதனை, ஒரு விரக்தி. அல்லாஹு தாலாவுக்கு உங்களோட பணத்தை தந்துட்டு போகிறதுல எந்த சப்ஜெக்டுமே இல்லை. உங்களே சோதிக்க இருந்தால் மனிதன் என்ன செஞ்சிருவான், அந்த எல்லா ஈமான் இஸ்லாமெல்லாம் அந்த இடத்துல தடுமாற ஆரம்பிக்கும்.
அது ஒரு மாதத்தில் அல்லாஹு தாலா ஏதோ இறக்கப்பட்டவனால இதை மிச்சம் பெருசாக சோதிக்கிறது இல்லை. ஒரு மாதம் 2 மாதத்தோட முடிச்சிடலாம். வருஷ கணக்கில் இழுத்தா நிறைய பேர் போயே இருப்பாங்க. நிறைய பேர் அதாவது குஃப்ருக்கு போயிருப்பாங்க நிறைய பேர். அது அல்லாஹ்வே குர்ஆன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தாலா சொல்லுகின்ற பொழுது சொல்றான், எல்லா மக்களும் காஃபிர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு தங்கத்தாலான வெள்ளியலான மாளிகைகள் அமைச்சிருப்பேன்றான்ல. ஏன்டா அவங்களுக்கு இந்த உலகம் தான் சொர்க்கம், இந்த உலகம் தான் சொர்க்கம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த உலக சொர்க்கத்தை தான் அல்லாஹ் தாலா என்ன செய்யணும் அமைச்சு கொடுக்கணும், தங்கம் வெள்ளி மாளிகையை கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தாண்டா இவன் என்ன சொல்லிடுவான் தெரியுமா, அவன் தாண்டா ஹக்கு வைக்கிறான் என்னது, இவன் அங்கே போயிடுவான். போய் எல்லாரும் காபீர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் காவிர்களுக்கு தங்கம் வெள்ளியால மாளிகை கொடுத்துருப்பேன்ல. அதனால தான் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்க. இப்போ கொஞ்சம் கொடுத்ததுக்கே இவ்வளோ பார்க்குறான். அது குறைச்சி கொடுத்தீங்கன்னா மனிதனுடைய இயல்பான சிந்தனை அதான். அதனால அல்லாஹ் தாலா மிகவும் பெருசாக அது எங்களோட சோதனைகளை பலமாக வைக்கிறது. ஒரு மாத ஒரு சேலரியை பிற்படுத்துறான்னு வைங்களேன், ஏதோ ஒன்று கஷ்டம் நம்மளுக்கு வருது, நம்ம துடிச்சு போயிடுறோம். நடா இந்த டைமில் இப்படி எனக்கு சுபஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை நிர்பந்தமாக உங்களுக்கு சேர்க்கிறான், நிர்பந்தமாக சேர்க்கிறான். அந்த நிமிடத்துக்கு ஒரு டைம் ஒன்று வரும், ஒரு 10,000 தேவைப்படுற மாதிரியான டைம் ஆയിരിக்கும்னு வைங்களேன். நீங்கள் பிற்படுத்தினாலாம் சேர்ந்து வந்து விடும், பிற்படுத்தினாலாம் சேர்ந்து வந்து விடும். அப்போ பெரிய ப்ரொஜெக்டை முடித்தவங்களாம் இருக்கிறான். அந்த சேலரியெல்லாம் சேர்ந்து வந்த பின்னால், அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு ஒரு மன அதிருப்தியோடு இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து வந்த பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று வர முந்திய சொல்கிறதுக்கு மனசு இருக்கணும். அந்த சோதனை எல்லாம் முடிஞ்சு பெருசாக வந்துருமா, பெருசாக வந்த நேரத்துக்கு என்ன செஞ்சிடுறது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா பிற்படுத்தினதில் ஒரு ஹைர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு. ஆனால் அந்த 9 மாதமும் மற்றவனுக்கு ஏசுறதும் அரசாங்கத்தை ஏசுறதும் உலகமே சரி வராதுன்னு ஏசுறதும் எல்லாரையும் இந்த மனைவி அமைஞ்சதுனால தான் எப்படி இருக்குமோ, நம்ம இருக்கிற இந்த கம்பெனி அப்படியே இருக்குமோ, அதான் இதாண்டு எல்லாரையும் மங்களாய்ச்சி தடமாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நடுநிலையாக இருக்காது. என்ன நடக்கும்டா அந்த நாள் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் தந்துடுவான். அந்த 2-3 மாதங்கள் வந்து நீங்கள் எதுலையும் நல்ல வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க. தொழுகையில் ஈடுபாடு இருக்காது, ஒழுங்கா என்ன செய்யாது, ஒரு நல்ல மனைவியோட குழந்தைகளோட நல்லா பேசியிருக்க மாட்டீங்க, ஒரு பதட்டத்தில் இருந்து கண்டிருப்போம். இப்போ அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லா தஸ்தப்தி உர் ரிஸ்க், ரிஸ்க் வரல உங்களுக்கு எழுதப்பட்டது வரல என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், தாமதம் என்று சொல்ல வேண்டாம். ஃபைன்னஹு லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹு, உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை முடிக்கும் வரைக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, மௌத் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆத்மா மௌத் ஆகுதுன்றா ஒரு கவலை உணவும் அவனுக்கு இங்கே இல்லை, ஒரு காத்தும் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு. அப்படிதான் அவன் என்ன செய்வான், மௌத்தாகுவான்னு அர்த்தம். அப்போ 2வது விஷயம், நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட இடங்களை கொஞ்சம் தேடி பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது, திருமணம் தடுக்கப்பட்டிருக்கலாம், குழந்தை தடுக்கப்பட்டிருக்கலாம், பொருளாதாரம் தடுக்கப்பட்டிருக்கலாம், ஏன் ஒரு பயணம் தடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு கல்வி தடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடங்கள் அந்த நிமிடத்தில் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா சோதனை. அதுக்கு அடுத்த ரிசல்ட் இதனால நீங்க எப்படி டேர்ன் ஆகினீங்கன்னு மட்டும் பாருங்க. அதில் உள்ள ஹைர்கள் சாதாரணம் அல்ல. சிலருக்கு அல்லாஹு தாலா இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை எடுத்திருப்பான் தடுத்து. ஆனால் இன்றைக்கு அவரோட கையில் நேர்வழி இருக்கும், அவரோட கையில் என்ன இருக்கும், நேர்வழி இருக்கும். அப்போ ஒரு குஃபுரில் இருந்திருப்பார், வழிகேட்டில் இருந்திருப்பாரு, தவறான கொள்கையில் இருந்திருப்பாரு. அல்லாஹு தாலா பொருளாதாரத்தெல்லாம் தொட்டச்சி எடுத்ததுனால எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்னு வந்திருப்பாரு. அங்கே அவர் ஏதோ ஒரு விரக்தியில் கஷ்டத்தில் ஒரு பயான கேட்போம்னு திரும்பியிருப்பார். அன்றைக்கு டச் ஆகினது அவரோட லைஃப்பில் அவரை பெரிய ஒரு என்ன மார்க்கெட் சைடில் பெரிய ஒரு விளக்கம் உள்ளவனா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், மாற்றிருப்பான். இது காரணம் உன்னைய நெருக்கினது அல்லாஹு தாலா, உன்னைய பிடிச்சது தான் காரணம், உன்னைய சோதிச்சது தான் காரணம். அல்லாஹு தாலா உன்னை தடுப்பதும் அருள் என்கின்ற மனோபாவத்தை வளர்க்க வேண்டும். கொடுப்பது மட்டுமல்ல அருள், அல்லாஹ் தடுப்பதும் அருள். அப்படின்னா அதை மட்டும் தடுக்கிறான், மறுபடி கொடுப்பான். இதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு கஷ்டம் வந்தால் 2 சந்தோஷம் வரும். அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் 2 சந்தோஷம் வரும். என்ன காரணம், லை யக்லிப உஸ்ருன் யுஸ்ரைன். என்ன காரணம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. உஸ்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் த என்று சொல்ற அந்த ஆர்டிக்கலை போட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அலிஃப் லாம் இருக்குது, அதை போட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் 2 இடத்துலையும். யுஸ்ர் என்ற வார்த்தை அதில் பாருங்க, அல்லாஹ் தஆலா அதில் வந்து என்ன செய்யறாங்க, அலிஃப் லாம் இல்லை, தே என்ற வார்த்தை அங்கே என்னது இல்லை, யுஸ்ரன். அரபில் அப்படி சொன்னா அது முன்னால சொன்னதல்ல பின்னால சொல்றதுன்னு அர்த்தம். முன்னால சொல்றதல்ல பின்னால சொல்றதுன்னு அர்த்தம். முன்னாலையும் ஒரு அந்த மாதிரியான தன் என்ற ஒரு சவுண்டோட ஒரு சொல் வருதுன்னு வைங்களேன், பின்னாலையும் அதே மாதிரி வந்தால் அது வேற இது வேறேன்னு அர்த்தம்.
அலிஃப்லாம் போட்டு சொன்னதே என்னது? அல்லாஹ் தஆலா திருப்பி அலிஃப்லாம் போட்டு சொல்றான்னா அதே தான் அர்த்தம். கஷ்டம் ஒன்றுதான், சந்தோஷம் ரெண்டு என்று அர்த்தம். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்தோடு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்தோடு இன்னொரு சந்தோஷம் என்ன செய்யுது இருக்குது. ரெண்டு சந்தோஷம். ஒரு தடையின் பின்னால அல்லாஹ் மகிழ்ச்சியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நிறைய தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா அடியான சோதிச்சுக்கிட்டே வருவானா. ஒரு கட்டம் வருமா அவனுக்கு, இனி நான் முடிஞ்சுது அழிஞ்சேன் என்று சோதனையுடைய இறுதி கட்டம் மாதிரி அவன் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வருமே, அந்த கட்டம் மாற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும் வரும். இறுதி நேரத்தில் தான் என்ன செய்யும் அல்லாஹ்வுடைய உதவி அந்த நேரத்தில் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அவனை முழுமையாக அவநம்பிக்கையாக அல்லாஹ் தஆலா விடுவது கிடையாது. அந்த கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுக்கு சோதிக்கிறான். யாருக்கு நம்பிக்கைலாம் இல்லையோ, யாருக்கு நம்பிக்கைலாம் இல்லை, அருள் செய்ய நினைக்கலையோ, நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்ய நினைக்கவில்லையோ, அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையோ நல்ல வாழ்க்கையை கொடுக்க நினைக்கலையோ, அவனுக்கு தடுப்பதை விட அல்லாஹ் கொடுப்பான். தடுப்பதை விட கொடுப்பான். சில பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது, இஸ்லாம், ஈமான், பொறுமை, நம்பிக்கையான ஈமானிய வாழ்க்கை, இதை மறந்த நேரத்தில் தடுத்து தானே வைக்கணும். நல்லா அப்ப தடுக்கிறது இல்லல்ல. நாங்கள் அவர்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம், எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம். ஏன் திறக்க விடுறது தெரியுமா? உங்களுக்கு எங்களை ஞாபகமே வரக்கூடாது. யாரை ஞாபகம் வரக்கூடாது? இறைவனை ஞாபகமே வரக்கூடாது. மறுமை சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. சொர்க்கம் நரகம் என்ற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. அதை நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கக்கூடாது. மூழ்கிறணும் நீங்க. எதுல? சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இன்பத்திலையும் மூழ்கிறணும். பட்டாத்தான யோசனை வரும், படவே கூடாது. நீங்க மிக சந்தோஷமாக நீங்கள் மூழ்கி இருக்கிற நேரத்தில் உங்களை ஒரு புட்டி பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா, உங்களை ஒரு புடி பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சுப்ஹான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நீங்கள் ஒரு மனிதரை அவர் பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவனை பிடித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாங்க. அவனுடைய பாவத்துக்கு மேலால் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் இறைவன் இஸ்தித்ராஜ், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செய்யறான், பிடிச்சு கண்டிக்கிறான் அர்த்தம். இறைவனுடைய அந்த வலைக்குள் அவன் என்ன செய்யறான், அவனுடைய புடி வலைக்குள் அவன் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான், எடுத்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை திருந்தனும் நல்ல முறையில் வரணும் கொடுக்கணும் நினைச்சான்னு சொன்னா முதலாக தடுப்பான். ஃபிர்அவுனாகவே இருந்தாலும் சரி, ஃபிர்அவுனாகவே இருந்தாலும் சரி தடுப்பான். எனவே அன்புள்ள சகோதரர், இரண்டாவது அம்சம், நம்ம சோதனைகளில் நல்ல முறையில் வாழணும் என்று சொன்னால் தடுக்கிற நேரத்தில் நம்ம பதறக்கூடாது. தடுக்கிற நேரத்தில் பதறக்கூடாது. ஆனால் பதட்டம் இருக்குதே, எல்லார்ட்டையும் கொஞ்சமாவது இருக்கும் தான். ஈமான் வளர வளர அது என்ன செய்யும், அந்த பதட்டம் குறையும். ஈமான் வளர வளர அந்த பதட்டம் குறையும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ ஃபஇதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இல்லல் முஸல்லி. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, தீங்கு வந்துட்டேன், ஏதாவது தவறான மோசமான விஷயங்கள் நடந்துட்டேன்னு வைங்களே, பதறிக்கிட்டு தான் இருப்பான். இந்த பதட்டம் சுப்ஹானல்லாஹ், நான் மற்ற உதாரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பதட்டம் இருக்குதே, இப்போ வார தீங்குகளில் ஒரு 3 வருஷத்துக்கு போகிற வார தீங்கு இங்கே பதறான் இவன், விளங்கிட்டா? 3 வருஷத்துக்கு போகிற வார தீங்குக்கு இப்போயே முடிவெடுத்து எல்லாம் முடிச்சிடுறான். அல்லால ஒரு ஹைர் நீ எதிர்பார்க்க மாட்டியா? உலகமே தலைகீழா மாறலாம்னு நீ நினைக்க மாட்டியா? உனக்கு ஒரு ஹைர் நடக்க நினைக்க மாட்டியா? இதுக்கு மத்தியில் அல்லாஹ் உனக்கு வாழ்க்கை தருவான்னு நினைக்க மாட்டியா? அதெல்லாம் இல்லை. அவனும் நோயாளி, நல்லாய்ப்பானோத்தே அவனை நோயாளி ஆக்கிடுறது. நான் சவுதிக்கு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன், யாரா கால் பண்ணானுங்களே, வந்துடாதடா நான் போகிற நிலைமையில் இருக்கிறேன்றது. இங்கே விளங்கிட்டா, நான் வந்துடாத நான் போகிற நிலைமையில் இருக்கிறேன்றது. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு, வேற என்ன எல்லாம் காலி, இப்போ சவுதியே காலி, இன்னி பொறியினஸ் அவ்வளவுதான். இப்படி 50 வருஷமாக சொல்லி கண்டிக்கிறான். விளங்கிட்டா, இப்படி எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க? 50 வருஷம். ஈராக் ஒரு டைமில் இருந்த மக்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி. விளங்கிட்டா, ஒவ்வொரு டைம்லையும் இதை பேசிக்கிட்டிருக்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாம் முடிவெடுக்கிறோம், நம்ம ஒரு இதில் ஹைரா சர்ரா நமக்கு அதான் நல்லது, இது வேறு.
அதை பதறி பதறி எடுக்கிறது இது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கையில் நம்ம கொடுத்துட்டு இப்படித்தான் நமக்கு போற ரோட். அதாவது நான் ஒரு நபிமார்களுடைய வரலாற்று சப்ஜெக்ட்ல சொன்னேன்டா, நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பிளேம் பண்ணதா இருக்காது, வாழ்க்கை அமைஞ்ச இடத்துல பிளேன் பண்ணிப்பாங்க. எப்படி வாழ்க்கையை பிளான் பண்றது வேற, எங்களுக்கு எப்படியெல்லாம் என்னது வாழ்க்கை அமைகிறதோ அங்க பிளான் பண்றது வேற. நிறைய பேர் எப்படி என்று சொன்னால் இங்கிருந்து 60 வருஷம் வரைக்கும் எழுதிடுறது, எழுதி வளைகிறது இல்லை, என்ன செய்யறது இல்லை, வளைகிறது இல்லை. அன்புள்ள உங்களோட வாழ்க்கை எப்படி இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். எங்க நிக்கிறீங்களோ அங்க ஒரு பிளான் பண்ணுங்க, அங்க என்ன செய்யணும், வாழணும். நீ எங்க நிக்கணும், எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் நீயே பிளான் பண்ணா எப்படி இருக்கும். மதியன்ல தான் நான் இருக்கணும் மூசாஸ்லாம் பிளேம் பண்ணியிருந்தா ஈஜிப்டுக்கு வரையலுமா, ஈஜிப்டில் தான் இருக்கணும் பிளேம் பண்ணியிருந்தா சிரியாவுக்கு போகலுமா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன நான் சிரியாவில் தான் இருப்பேன்டா எகிப்துக்கு வரையலுமா, எகிப்துக்கு ஃபேமிலியை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்து, நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்தெல்லாம் பாருங்க. அப்போ எனவே நாங்கள் வந்து முதலாவது இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, இதை விட்டுறணும். அல்லாஹு தஆலா சொல்றான் இல்லல் முஸல்லீன். அடுத்தது கைர் வந்தா என்ன செய்வான் தெரியுமா, பயப்படுறான், போயிருமோ அழிஞ்சிருமோ குறைஞ்சிருமோ, அதனால என்ன செய்வான், தடுத்துக்கிறது. எல்லாம் யாரை கண்டாலும் பிச்சைக்கார மாதிரியே பேசுறது, விளங்கிட்டா. ஏன் நம்ம கொஞ்சம் கெத்தாயிக்கிறோன்னு சொல்லி பேசிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி. இது ஏழைகள்கிட்டையும் இருக்குது, பணக்காரன் மட்டுமல்ல ஏழைகிட்டையும் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா ஆகிக்கிறீங்களான்னு எந்த பணக்காரனும் கேட்க விருப்பம் இல்லை. இப்போ ஏன் அவன் நல்லா ஆகிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா எங்கே நல்லா ஆகிக்கிறீங்க, இப்போடைய சுச்சுவேஷனில் இப்படி தான் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ எவனா சுகம் விசாரிப்பானா, யாராவது சலாம் சொல்லுவானா, சுகம் விசாரிப்பானா. என்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நம்ம எப்படி நம்ம பேசணும், அல்ஹம்துலில்லாஹ். பெருமையாகவும் பேசக்கூடாது, நான் வந்து இப்போ சுலைமான் இஸ்லாம் மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னு பேசக்கூடாது. அதே நேரம் என்ன கீழ்நிலையை நம்ம என்னது போகவும் கூடாது. எப்படி சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு என்னது ஹைரான வாழ்க்கையை தந்துக்கிறேன். எப்பயும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சதில்லை, அவமானப்படுத்தி முடிஞ்சுது. யாராவது நம்மளுக்கு சலாம் சொல்ல மாட்டானா, நம்மகிட்ட இப்படி பேச மாட்டானான்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பிரச்சனை. என்ன அவன் தடுக்க நினைக்கிறான், இவன் பதற நினைக்கிறான். இது ரெண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பதட்டத்துடைய விளைவுகளை நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். சாதாரண பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டிப்பாங்க, திடீர்னு வேகமா நல்ல பெரிய வண்டி ஒன்று போகும், ஹராத்தில் உழைச்சதுதான் சரியா. நம்மள விளங்குதில் பார்த்தீங்களாவே இவன் எங்கே இருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு அவன்கிட்ட ஹிஸ்ட்ரி பக்கத்தில் உள்ளவனுக்கு அந்த வரலாற்றுக்கு சம்பந்தம் வேற ஒரு காரணம் கூட இருப்பான், ஃபுல் ஹிஸ்ட்ரி பேசுறது. அவன் வந்து இவனை கண்டிருக்க மாட்டான். சில வேளை சில நேரங்கள் ஒரு வேகமாக போக வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். என்ன பதட்டம் உனக்கு இல்லாமைய யார தலையில போடுறது, இருக்கிறவன் தலையில என்ன செய்யறது போடுறது. நீ உண்மையிலே கௌரவமான எப்ப தெரியுமா, அல்லாஹு தஆலா உன்னைய தடுத்து சோதிக்கிறான், அவனை கொடுத்து சோதிக்கிறான், இவ்வளவுதான். இதை மட்டும் நீ நினைச்சேன்னு சொன்னா நீ எங்கேயோ என்ன செஞ்சிருவா இருப்பாய். ஆனா இது நம்மகிட்ட இல்லை. பதட்டம் கிடைச்சா போயிருமென்ற பதட்டம், இல்லாட்டி எப்படா கிடைக்குமென்ற பதட்டம். அது அல்லாஹு தஆலா சொல்றான். யாருக்கு இது இருக்காதுண்டா, தொழுகையாளிகளுக்கு இருக்காது என்றான். ஏன் அவன் தான் அழகா நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கிறப்பல கடையை மூடிட்டு வந்து தொழுவான், அவனுக்கு பதட்டம் இருக்காது. நல்லா அப்படியா நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். அப்போ பிஸ்னஸ் போயிட்டு டைம்ல கடையை மூடிட்டு வந்து அல்லாஹ் அக்பர் தொழுறானா அவன்கிட்ட பதட்டம் தானா என்ன செய்யும் போகும். அவன் அல்லாஹ் அதை இஷாவுக்கெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா அவனுக்கு என்ன செய்யும், பதட்டம் தானா குறையும். அப்படியே நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல தஹஜ்ஜத்துக்கு கடையெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா ரமலானுடைய காலங்கள்ல அவனுக்கு என்ன செய்யுது, பதட்டம் இயல்பா அவனுக்கு குறையும். பல பொருளாதாரத்தை ஜக்காத்து கொடுக்கிறானா, 1 கோடி வருது, 1 லட்சத்துக்கு உள்ள ஜக்காத்து கொடுக்குறவரு கொஞ்சம் பெருசா வெயிட் இருக்காது. 1 கோடி கொடுக்குற டைம்ல எப்படி இருக்கும், 1 கோடிக்கு 2.5 லட்சம். இதே 100 கோடி இருந்தா 2.5 கோடி, 2.5 கோடியை கொடுக்க வேண்டி இருக்கிறான்னு சொல்லி தான் நிறைய பேர் ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சு அதை எப்படியாவது என்னது வேற மாதிரி ஆக்கிடுறது. அப்ப என்ன இது என்னது, இந்த மாதிரி அவன் கொடுத்து வார நேரத்தில் பல லட்சக்கணக்கு அவன் என்னது ஜக்காத்துக்கு செலவழிக்கிற நேரத்தில், பல லட்சக்கணக்கு அவன் தர்மக்கு செலவழிக்கிற நேரத்தில், பல லட்சக்கணக்கான செலவழிச்சு ஹஜ்ஜு உம்ராண்டு போற நேரத்தில், குடும்பங்களுக்கு செலவழிக்கிற நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யுது, பதட்டம் தானா குறையும். பதட்டம் தானா குறையும். அல்லாஹு தஆலா சொல்றா, அதில் சொல்லிட்டு வானா இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு தவிர, அவர்கள் தொழுகையில தாயிமுன் எப்பொழுது நிலையாக இருப்பார்கள். அவர்களுடைய சொத்துக்களிலே வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வருகின்றவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கும் அவருடைய சொத்தில் ஒரு பங்கு இருக்கும். பதட்டம் இருக்காது அவனிடத்தில் பதட்டம் இருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது மிக பிரதானமான பகுதி தடுப்பது இறைவனது அருள் அப்படின்றது நம்ம நினைக்கணும். தடுப்பது இறைவனது அருள் என்பதை நினைக்க வேண்டும். இதுக்கு ஒரே வழி நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், மறந்துடாம. நமக்கு அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தாண்டு பாருங்க, தடுத்ததுனால எங்களோட ரூட் எப்படி திரும்பிச்சுன்னு பாருங்க. நாங்களா சாய்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வா திருப்பிடுவான், அல்லாஹ்வா உங்களை வழி நடத்தியிருப்பான். உண்மையாக சொல்ல போனால் நம்ம போட்ட திட்டமெல்லாம் நடக்குது,
அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். அவ்வளோதான். மேலோட்டமாக பார்த்தா தான் நம்ம அங்கிருந்து இங்கே வந்தோம், இங்கிருந்து அங்கே போனோம்னு இருக்கும். மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா அங்கிருந்து எப்படி இங்கே வந்தீங்கன்னா அது அல்லாஹ்வா இருக்கும். அல்லாஹ் தான் என்னது காரணமாக இருக்கும். இங்கிருந்து நீங்கள் ஏன் அப்படி போறீங்கன்னு சொன்னால் அதுவும் அல்லாஹ் தாலா என்னது அந்த இடத்துல உங்களை நிர்பந்திச்சிருப்பான். உங்களுக்கு மேலாக ஒரு பலமான ஒரு சக்தியின் மூலம் நீங்கள் நடக்குதுன்றது உங்களுக்கு விளங்கிச்சுன்னா உங்களுடைய தேர்வுகள், உங்களது சுதந்திரங்கள், உங்களது விருப்பங்களை மிகைத்து ஒரு விஷயம் உங்களை என்ன செய்து ஆட்டி படைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது. நாங்கள் என்ன அல்லாஹு தாலா தடுத்து எங்களுக்கு அருள் புரிகிறான் என்பதை புரிந்து கொள்ள இது இரண்டாவது விஷயம். ஒரு மனிதன் சோதனையான காலநிலைகளில் எப்படி இருக்கணும் என்பதற்கான இன்னொரு மனோநிலை. மூன்றாவது, அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் தடுப்பதும் இறைவனது அருளை என்று சொன்னதனாலோ கலா கதிரில் உள்ளதுதான் நடக்கும் என்று சொன்னதனாலோ என்றைக்கும் சொல்லலை வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அல்லாஹ் எழுதுனதான் என்ன செய்ய போகுது நடக்க போகுது, தடுக்கிறது நல்லா தடுத்துட்டு அதனால வீட்டில் என்னது இருக்கிறேன் இப்படியும் சொல்லலை. இஸ்லாம் இப்படியும் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு எதெல்லாம் பிரயோஜனம் தரும்னு நீ நினைக்கிறாயோ அதுல ஆர்வமாக இரு என்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஆர்வமாக இரு. எனக்கு அது கிடைக்கணும், நான் நல்லா வாழணும், நான் நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், என்ன சமூகம், என் ஊர், எனது நாடு என்னால் என்ன செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும், நான் கொடுக்கணும், அதனால சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ற இஸ்லாம் என்றைக்கும் என்ன செய்ததில்லை தடுத்தது கிடையாது. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், நீங்க உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு எதெல்லாம் ஆர்வமாக இருக்குதோ அதில் என்ன செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்ர் என்ற நபித்தோழர் பக்கத்தில் இருந்து அவருக்கு ரசூலுல்லாஹ் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, உன்னை ஒரு படை தளபதியாக அனுப்ப நான் ஆசைப்படுறேன், அப்படி போனீங்கன்னா யுத்தகலம் உங்களுக்கு நிறைய கனிமத் என்ன செய்யும், எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த கனிமத்துக்கள் உங்களுக்கு பெரும் பங்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்றார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் அலா ஹதா அஸ்லம், நான் இதற்காகலாம் என்ன செய்யலை இஸ்லாத்துக்கு வரல, இந்த கனிமத்துக்காகலாம். அவர் உண்மையாக சொல்றாரு, அவர் உண்மையாக சொல்றார், உள்ளத்துல அதுக்காக வரல அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அம்ர் நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல பணம், நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதனுக்கு கிடைப்பது மிக சிறந்தது. ஒரு நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைச்சா அது மிகவும் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ என்னது உனக்கு நல்லது கிடைக்கணும், உனக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கணும் இடத்துல ஆர்வமா இருக்கணும். ஆர்வம் இல்லாமல் அம்பேண்ட் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை. அதில் ஆர்வமாக இருக்கணும், ஹலாலா உழைக்கணும், நம்ம நல்லா முன்னேறணும் என்றதுல எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கணும். ஆனால் இதோட இந்த ரெண்டும் சேரணும். பின்னால் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவைகளும் சேர்ந்து என்ன செய்யணும், அந்த ஆர்வம் போகணுமே தவிர பொறாமைப்படுவதோ, மற்றவனுடைய பொருளாதாரத்தை தட்டி கழிப்பதோ, வட்டியில் ஈடுபடுவதோ, தொழுகையை புறக்கணிப்பதோ, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதோ, சதக்காக்களை தடுத்துக் கொள்வதோ, இது போன்று இல்லாமல் பொருளாதாரம் என்ன செய்யணும், ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும், ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும். பார்க்கிறோம் நம்ம அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய நம்ம முன்மாதிரியை பார்க்கிறோம், சுபைர் பின் அவ்வாபுடைய முன்மாதிரியை பார்க்கும். அதே போல பல நபித்தோழர்களுடைய, அதாவது சாதி பின் ரபியை பார்க்கிறோம். எத்தனையோ நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஆர்வமாக இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்தில் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த காலம். நம்ம பெரிய ஒரு செய்தி பார்க்கணும், அப்பாஸ்லாம் கூட செய்தியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ரைனுடைய அந்த சுபஹுக்கு உட்கார்ந்துட்டு, அது அழகான செய்தி. சுபஹு முடிஞ்சு பார்க்குறாங்க, அன்றைக்கு மக்கள்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டு இவங்க என்னது ரைட்டு, நமக்கு ஒரு செய்தி வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் சமிஅத்தும் குதூம் அபி உபைதா மினல் பஹ்ரைன், பஹ்ரைனில் அபு உபைதா பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறான் செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிக்கும் போல இருக்கேன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, பஹ்ரைன்ன்றது இந்த தம்மாம், இந்த அஹ்ஸா, இந்த மாதிரி ஏரியாலாம் அன்றைக்கு இந்த இப்போ உள்ள பஹ்ரைனையும் சேர்த்து அதில் இருந்து அந்த மக்கள்கிட்ட வர வேண்டிய பணத்தை எடுத்துக்கன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, மதீனாவுக்கு வந்திக்கிறாங்க. இந்த செய்தி யாரும் கேள்விப்பட்டுட்டு, நபித்தோழர்கள் கேள்விப்பட்டு. ரசூலுல்லாஹ் அதை வந்தால் என்ன செய்வாங்க, முக்கியமான போராளிகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க, மற்ற மக்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு பார்வை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சுபஹத்தை விட்டு ஒரு பார்வை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அது விளங்கிட்டு, ரசூலுல்லாஹ்க்கு அது விளங்கிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, பொருளாதாரம் பண்ணோடனே ஓடி வந்திருக்கிறீங்க இப்படியா கண்டிச்சாங்க ரசூலுல்லாஹ். அங்கெல்லாம் கண்டிக்கிற சுபஹு தூளுக்கு வந்த மக்களை போட்டு கண்டிக்கிறோம். இப்போ கொஞ்சம் பிரச்சாரங்கள் இருக்கு, வந்தாலும் ஏச்சு வராட்டியும் ஏச்சு. இப்போ கொஞ்சம் பிரச்சாரம் எப்படி, வந்தாலும் ஏச்சு வராட்டியும் ஏச்சு. வந்தீங்க வராட்டின்னு சொன்னா பள்ளிக்கு வராங்க இல்லைன்றது, வந்தா வேலை இல்லை, விளங்கிட்டா. இஹ்லாஸ் இருக்கணும் அப்படின்றது, இஹ்லாஸ் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா முன்சப்பில் இருக்கணும்ன்றது, விளங்கிட்டா. எதையாவது ஒன்று சொல்லி அவனை குறை சொல்ற ஒரு பிரச்சாரம் இன்றைக்கு என்ன செய்யுது, நடக்கத்தான் செய்யுது. இது தவ்வா இல்லை. இப்படி ஒரு தவ்வா ரசூலான காலத்தில் நாங்கள் என்ன செய்யலை, காணலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மக்களை பார்த்து சொல்றீங்க, அப்படியா நீங்கள் வந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட ஆரம்பிக்கிறாங்க.
பங்கிட ஆரம்பித்த நேரத்தில் அப்பாஸ் எல்லாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ எவ்வளோ பங்கிடுறாங்க, ஒரு நீ உங்களுக்கு தேவையான அளவு கேடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ் எல்லாம் வந்து தண்டை சௌபை விரிக்கிறாங்க. அப்படி கீழே விட சௌபை விரித்து முற்றிஞ்ச அளவுக்கு அழுறாரு. வெள்ளி தங்க நாணயம் பெரும்பாலும் திருகமாக இருக்கும், வெள்ளியாக இருக்கும். திருகத்தை அல்லுன்னு அழுறாங்க. அள்ளினா தூக்கிக்கல அவருக்கு எதை சௌபாலதை தூக்கிக்கொள்ள முடியாமல் இப்படி அழுறாரு. பக்கத்தோட கொஞ்சம் தூக்கி விடுங்கன்றார். பக்கத்தில் சொல்கிறாரு கொஞ்சம் இதை தூக்கி விடுங்க. ரசூலுல்லாஹ் வந்து நான் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுண்ணா, யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவரே தூக்கணும். அப்பாஸ் ரசூலுல்லாஹ் சொல்றானோட என்ன, அதாவது சிறிய தந்தை அவர் தூக்கணுன்றான். அப்போ கடைசியில் என்ன நடக்குது, அவராக என்ன செய்கிறாரு, கஷ்டப்பட்டு தூக்க கூட கொஞ்சம் பணமெல்லாம் கீழே விழுந்துருது. எல்லாரும் தூக்கி விட்டுருக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஆனால் தூக்கிட்டு கொஞ்சம் விழுந்துச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் மறையும் வரைக்கும். அது அவருடைய பொருளாதார ஆசையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு அவர் மறையும் வரைக்கும் கண் சிமிட்டாமல் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பார்த்து கணிக்கிறேன். இந்த இப்படி அள்ளிட்டு போகிறாரு என்னது ரசூலுல்லாஹ் பார்த்து கணிக்கிறான்னு பார்க்குறோம். யார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இஸ்லாத்துக்கு மிக பெரும் தியாகம் செய்த நபித்தோழர், பெரும் தலைவர்களை எல்லாம் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர், மிக சிறந்த நபித்தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய ஒரு நபித்தோழர், அப்படி சேவை செய்தவர். ஆனால் அவர் பொருளாதாரத்தில் ஆசை இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்ய தடுக்கல. அவர் ஹராமா இல்லைல்ல, வட்டியில் அல்ல, அவருக்கு பெரிய பங்கு இருக்குது அதில், அது எடுத்துகிட்டு போனது ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை அல்ல. ரசூலுல்லாஹ் ஆர்வங்களை குறைச்சாங்க. நீங்கள் ஆர்வப்படுறது இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போதான் ரசூலுல்லாஹ் சொல்ற ஃபவல்லாஹி மா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர் இன்னமா அக்ஷா அலைக்குமுத் துன்யா, அதாவது நான் உங்களுக்கு வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு இந்த உலகத்தையே பயப்படுகிறேன். ஆரம்ப காலத்தில் உள்ளவர்களுக்கு அது அதாவது விரிக்கப்பட்டது போல உங்களுக்கும் விரிக்கப்பட்டு ஃபதனாஃபஸூ ஃபீஹா கமா தனாஃபஸூஹா ஃபதுஹ்லிககும் கமா அஹ்லகத்துஹும், அவர்கள் எப்படி அதில் போட்டி போட்டு அழிந்தார்களோ அதுபோல நீங்களும் அழிந்து விடுவீர்கள் என்று தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர அது எடுக்காதீங்க கொடுக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ இஸ்லாம் வந்து எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ சொன்ன மார்க்கம், அதுதான் பெரிய கவலையாக இருக்குது. சாக சொன்ன மார்க்கத்திலேருந்து தொழுகை விட்டா பரவாயில்ல, வாழ சொன்ன மார்க்கத்திலேருந்து தொழுகை விடுறாங்கடா, வாழ சொன்ன மார்க்கத்தில் இருந்து இதெல்லாம் விடுறாங்கடா. எப்படி இருக்கும், சம்பாதி உழைச்ச பின்னால குழந்தைகளுக்கு சொத்து பங்கீடு எப்படி, மனைவிக்கு எப்படி, கணவனுக்கு எப்படி, தம்பிக்கு எப்படி, தங்கச்சிக்கு எப்படி கொடுக்கணும், நீ உன்னோட சொத்தை டோட்டலாக வசியத்து பண்ணிடாத பிள்ளைகளுக்கு விட்டுட்டு, இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு உலகத்தையும் பார்க்கணும் பண்றான். பார்க்கத்தான் சொல்லுது இஸ்லாம், உலகத்தையும் பார்க்கணும். அதுக்கு என்ன வழி, சுப தொழுகை விடுறது. இப்படி உலகத்தை பார்க்க கூடாது என்றது தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு ஆர்வம் வரக்கூடிய, உனக்கு நல்ல விஷயங்களில் நீ ஆர்வத்தோடு இரு. ஃபஇன் அஸாபக ஷை சொல்றாங்க வலா தஅஜிஸ், என்ன செய் வலா தஅஜிஸ், இயலாது என்று சொல்லாத, முடியாது என்று என்ன செய்யாத சொல்லாத, சோர்வடைஞ்சிராத என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சோர்வடைந்து விட வேண்டாம், அல்லாஹ்வின் மீது என்னது பொறுப்பு சாட்டு செயல்படு. ஃபஇன் அஸாபக ஷை, அப்படி போற வழியில் உனக்கு ஏதாவது தடைப்பட்டு சோதனை அமைஞ்சால் லா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, இப்படியெல்லாம் செஞ்சிருக்க அப்படியெல்லாம் ஆகியிருக்குமே சொல்லாத. வலக்கின் குல் கத்தரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் தஆலா நாடியது எங்களுக்கு என்ன செஞ்சது, நடந்தது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஆர்வம் படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆர்வப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பதட்டங்களை அடையக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான்காவதாக கடைசியாக என்ன அப்படி என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சோதனை நேரங்களில் இதுக சொல்ற அதே நேரம் நாலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சாதாரண மனிதராக வாழ்ந்து விட்டு போனாலும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க என்றத கணக்கு பார்த்து சொர்க்கம் நரகம் தீர்மானிக்க போகிறார். அதே நேரம் சாதனையாளராகவும் இந்த உலகத்தில் மௌத்தாகலாம். எப்படி மரணிக்கலாம், ஒரு இமாம் புகாரியாக, ஒரு இமாம் முஸ்லிமாக, ஒரு திர்மிதியாக, ஒரு நசாயியாக, ஒரு இப்னு மாஜாவாக, ஒரு பெரிய சமூக வழிகாட்டியாக, ஒரு தலைவராக, ஒரு பிரச்சாரகராக, ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்த ஒரு வைத்தியராக, ஒரு பெரும் சாதனை படைத்தவராகவும் நம்ம என்ன செய்யலாம், மரணிக்கலாம். ரெண்டு மரணமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதுக்கேற்ப கூலி தர போறான். ஆனால் சாதனையாளர்களை உருவாக்குவது சோதனையான சூழ்நிலைகள் மட்டும்தான். எப்படி ஒரு சாதனையாளர் உருவாகுவது என்பது சோதனையான சூழ்நிலையில மட்டும்தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா உங்களை ஒன்றுக்கு தேர்ந்தெடுத்தால், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு தாலா மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, எப்படி மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன்
யுசிப் மின்ஹு, அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அவனை சோதிப்பான். நலவை நாடிட்டான்னு சொன்னா அவனை சோதிப்பான் அப்படி என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மிக பெரும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கிட்டான்டா, முதலாவது உங்களுக்கு தரது சோதனை. ஏற்றுக்கொண்டீங்க என்று சொன்னா நீங்க சாதனையாளர், அதுல மறுதளிச்சீங்கடா சாதாரண மனிதர். இவ்வளவுதான். அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டா, உங்களை கண்டிக்க போறதில்லை. மறுதளிக்கிறண்டா என்ன, நீங்க இறைவனை நிராகரிக்கல, மோசமான வார்த்தைகள் பேசல, ஆனா சோதனையை தாங்கல. நீங்க என்ன செய்யல, சோதனையை தாங்கல. யாரெல்லாம் இந்த சோதனை எனக்கு வானாண்ட லெவலில் இருக்கிறீங்க, சோதனை எல்லாம் திருப்பி எடுத்துருவான். அப்படின்னா என்ன, உங்கள்கிட்ட வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை என்ன செய்யறான்ல திருப்பி எடுக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று பெருசா தர இருந்தாண்டா உங்களுடைய சோதனை மிக பெரிதாக இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன அஷத்துன்னா சிபலான் அல் அம்பியா, சோதனையில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், சும்ம சாலிஹூன் சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், பின்னர் நல்லவர்கள், பின்னர் அவர்களைப் போல வாழ முயற்சி எடுத்தவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சோதனைகள் என்பதை அல்லாஹு தாலா ஒருவனுக்கு அப்படி அதிகமாக கொடுக்கிறான்னு சொன்னா, அவன்ல இருந்து அல்லாஹ் பெரிய ஒரு ஆளாக அவனை உருவாக்க நினைச்சான்னு சொன்னா பெரிய சோதனைகளை கொடுப்பான். அவன் அதுல மிக திருப்தியோடு அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டால், அதான் மிக முக்கியம். அந்த சோதனையில அவன் பொறுமையாக இருந்து நல்ல முறையில் வாழ்றது வேறு, அந்த சோதனையை எக்ஸப்ட் பண்ணி அதை அங்கீகரிச்சு தாங்கிறது இருக்குதே அது வேறு. அதுல திருப்தி காண்றான், அதுல அவனுக்கு எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லை. அல்லாஹ் அவன் பன்மடங்கா சுஜூது செய்யறான். இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய சுஜூதுகள் அதிகம், இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய புன்முறுவல் அதிகம், அவனது பொறுமை அதிகம், அவனுடைய மனத்தாங்கல் அதிகம், அவன் பேசுற நன்றிகள் அதிகம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவனுக்கு திறக்கக்கூடிய வாசல் என்பது சாதாரண ஒரு வாசலா என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் எங்கள் அதிகமான பேர் அதை தாங்கிக் கொள்கின்ற அந்த மனோநிலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள். அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த சாதனை என்ற படியிலிருந்து அல்லாஹ் அவர் என்ன செஞ்சிடறார், இறக்கிறார். சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து முடிக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பலருடைய வரலாற்று நம்ம இதை என்ன செய்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். ஒரு தியாகம் ஒருவரை உருவாக்கி இருக்கும், ஒரு மரணம் ஒருவரை உருவாக்கி இருக்கும், ஒரு கஷ்டமான தொடர்ச்சியான வறுமை ஒருவரை உருவாக்கி இருக்கும். காரணம் அவர் காட்டிய பொறுமையும், அவர் காட்டிய நிதானமும், அவர் காட்டிய அந்த திருப்தியும், இறைவனோடு அவர் அடையக்கூடிய திருப்தியும். அன்புள்ள சகோதரர்களே, சோதனை நேரங்களில் தான் அல்லாஹு தாலாவுடைய அதாவது நெருக்கம் உண்மையான ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அதிகமாகும். அவன் அந்த நேரத்தில் சுஜூதில் விழுகிற நேரங்கள், இறைவனோடு அழுகிற நேரங்களில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு தோன்றாத வெளிச்சங்களை எல்லாம் அவனோட உள்ளத்தில் என்ன செய்வான், அல்லாஹ் தோன்ற வைப்பான். இந்த உலகத்துடைய ஹக்கீகத்தை அவனுக்கு என்ன செய்யும், யதார்த்தம் அவனுக்கு புரியும். அந்த யதார்த்தம் புரிகிற நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சக்தி இருக்குது. நான் இந்த உலகத்தில் எனக்கு எதையும் எதிர்த்து வாழலாம் என்று வரக்கூடிய சக்தி வேற எவனுக்கு என்ன செய்யாது, அது வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆழமான ஒரு அதாவது இறைவனது சோதனைகளை தாங்கி எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்கின்ற ஒரு சாதனையாளராக நம்ம வர வேண்டும் என்று சொன்னால், இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அல்ல என்ன செய்யணும், தரணும். நமது பிள்ளைகள், நம்ம அடுத்த ஒரு சமுதாயமாக பார்க்கறது யார, நமது பிள்ளைகள் பெரியாளா வரணும், இவன் எங்கேயோ போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு முதலாவது ஒரு வேலை செய்கிறோம், எந்த கஷ்டம் படக்கூடாது. அவனுக்கு என்ன வச்சுக்கிறோம், அவனுக்கு எல்லாம் செய்கிறோம். அவன் எல்லாமே அவன் எதை காணாமல் வளர்றான் தெரியுமா, கஷ்டங்களையும் வறுமையையும் சோதனையும் காணாமல் வளர்றான். அதனால நீங்களே பார்ப்பீங்க, சின்ன விஷயத்தில் ஆள் நிற்க மாட்டான், சின்ன விஷயத்தில் பொறுமை இருக்காது, சின்ன விஷயத்தில் பதட்டம் அடைஞ்சிருவான். ஆனால் அவன் நல்லவர், அவர் என்ன நல்லவர். நீங்க நினைச்ச சாதனை வந்துட்டு என்ன செய்யல வருவது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், கஷ்டமும் வறுமையும் தான் ஒருவனை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது என்பதனால இந்த எந்த ஒரு நிலைகள் நாம் என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. பதறாத இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு அழகான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஇத் தைன் வ கலபத்திர் ரிஜால். அதாவது அந்த டோட்டல் பிரார்த்தனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒருவனுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். யா அல்லாஹ், ஹம் ஹஸன், இரண்டு விதமான கவலைகள், கடந்த காலம் வரப்போகின்ற நிகழ்வுகளை வைத்துள்ள கவலைகள். இந்த கவலைகளை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். கசல், சோம்பேறித்தனம், கோழைத்தனம், கடன் தொல்லை, அதுபோல மக்கள் எங்களை மிகைத்து செல்வது, இவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ என்று அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையான சூழ்நிலைகளை பொறுத்து சிறந்த இந்த சமுதாயத்துக்கு பல சாதனைகளை முன்வைத்த மக்களாக அல்லாஹு தஆலா எம்மை அங்கீகரிப்பதுடன்
மறுமை நாளில் சொர்க்கத்தை பெற்ற மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆதாமா ஐந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.